அஷ்டவசுவின் ஆன்மீக சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 29 சனிப்பெயர்ச்சியாகி மீனத்தில் அமர்கிறார். இந்த மாற்றம் உங்கள் ராசிக்கு தொழில் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இதுவரை ஒரே இடத்துல இருந்து வேலை செஞ்சுருப்பீங்க. இப்போ மாறி மாறி அங்கே இங்கேன்னு அலைகிற மாதிரி இருக்கும். அடிக்கடி வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும். ஒன்று மட்டும் இல்லாமல் பல வேலைகளையும் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு விதமான எண்ணமும் அதுக்குண்டான மனசலிப்பும் இருந்துக்கிட்டு இருக்கும். வீடுகள்லேயும் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நினச்ச வேகத்தில் நடக்கலை அப்படிங்கிற எண்ணங்களும். படிக்கிறவங்க இப்போ கொஞ்சம் தடுமாறுவாங்க. படித்ததையே பலமுறை படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தேர்வு நேரத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போகிறதும், உங்களை சுற்றி சம்மந்தம் இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் உங்களை அதுக்குள்ளே இழுத்து விட்டு நீங்கள் போகிற வழியில் தொடர்ந்து போக முடியாமல் அதுக்குள்ளே எல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். உங்கள் முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாகவும் இருக்கும். இப்படியெல்லாம் 4ஆம் இடத்து சனி சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜூன் 1, 2025க்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் நடக்கும். அது என்னென்னா, வாழ்க்கை துணையில் நல்ல ஒற்றுமை கிடைக்கும். அது மூலமாக நிறைய சொந்தக்காரவங்க, அவங்க சைடு சொந்தக்காரவங்க பூரா உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க, உதவிக்கு வருவாங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. தொழில் செய்கிறவங்க புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. எதையும் சாதிக்கிற தன்னம்பிக்கை வருங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணை ஒத்துழைப்புனால நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உத்வேகம் உள்ளுக்குள்ளே இருக்கும். வாகனங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க. பழைய வீடுகள்லாம் வச்சிருந்து இவ்வளோ நாளாக விற்க முடியாமல் நம்ம சொன்ன விலைக்கு போகாமல் இருந்துன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் இந்த நேரத்தில் டக்குன்னு விற்றுருங்க. நீங்கள் கேட்ட விலைக்கே கிடைக்கும். இப்படி புது புது அனுபவங்கள், மகிழ்ச்சிகள்லாம் தந்துக்கிட்டு இருக்குங்க. போகிற இடங்களில் வர்ற இடங்களில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில சமயம் கொஞ்சம் நெருடுதலாக இருந்தால் கூட அது நீங்கள் சாதகமாக மாற்றிடுவீங்க. பொதுவாக இப்போ வீட்டிலேயே சமைக்கும் போது ரசம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு வாசனை இல்லை, ஒன்றும் இல்லைன்னு நம்ம சத்தம் போடுறதை விட்டுட்டு, நீங்கள் என்ன ஒரு வாசனை கூட ஒன்றும் போடலை, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. சொன்னீங்கன்னு இல்லை, அப்படி சொல்லுவீங்க. அப்படி சொல்லும்போது அவங்களும் சந்தோஷப்பட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லிடுவீங்க. அவங்கள பாராட்டின மாதிரியும் ஆகிடும். இப்படியெல்லாம் சமயோஜிதமாக யோசிப்பீங்க. அதே சமயம் மற்றவங்களுக்கு உதவுனாலும் உங்களோட சமாச்சாரத்துலையும் நீங்கள், உங்களோட விஷயங்கள்லையும் நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்குவீங்க. கோர்ட்டு கேஸு போக்குவரத்தெல்லாம் ஏற்படும் பட்சத்துலேயோ இல்லை ஏற்கனவே இருக்கும் பட்சத்துலேயோ அதிலெல்லாம் நீங்களாக ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். வக்கீல் எல்லாரையும் நல்லா கலந்துக்கிட்டு ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட யோசித்து முடிவெடுங்க. இல்லைன்னா அதெல்லாம் புது புது பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை வளவளன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதில் எல்லாம் கவனமாக இருங்க. முதல்ல தாங்க எல்லாமே முடியாது போல தோணும். கொஞ்ச நாள் போச்சுன்னா பரவாயில்ல போல் தோணும். அப்புறம் அதை கடந்துட முடியுங்கிற நம்பிக்கையும் வரும். இறுதியில் இதுக்காக வருந்தணும் அப்படின்னு மனம் லேசாயிருங்க. நமக்கு வேண்டியதை கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும் தாங்க. அதே சமயம் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. உதாரணமாக, ஒருத்தர் ஒரு குதிரை வச்சுருந்தார். அதை செல்லன்னு கூப்பிடுவார். சின்ன சின்ன வேலைக்கு அதை பயன்படுத்துவார். பொருள்கள் வாங்கிறதுக்கு, அதை கொண்டு போகிறதுக்கு, பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுக்கு, இப்படி அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் சாயங்காலம் அவரை தேடி ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வந்தார். அவரை இதுவரை குதிரைக்கார் பார்த்ததே இல்லை. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாருங்கிறது அவர் களைச்சி வந்ததை பார்த்ததுமே குதிரைக்காரருக்கு தெரிஞ்சிருச்சு. வந்தவர் வணக்கங்கன்னாரு. வணக்கம்னு பதிலுக்கு குதிரைக்காரர் சொல்லிவிட்டு, உட்காருங்க, காப்பி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு யதார்த்தமாக ஒரு விருந்தாளிகிட்ட கேட்குற மாதிரி அவர் கேட்குறாரு. அவரோ அவசரமாக, அதெல்லாம் வேண்டாங்க, நான் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகணும், இது எனக்கு பழக்கம் இல்லாத பாதை, இந்த வழியில் வந்துட்டேன், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வந்த காரு ஒரு பள்ளத்தில் இறங்கிருச்சுங்க, அதை வெளியே எடுக்கணும், அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரித்தேன், உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்குது, காரை வெளியில் எடுத்துடலான்னு சொன்னாங்க, அதான் உதவி கேட்கலான்னு. அவர் உடனே, ரொம்ப பெரிய காரா அப்படின்னு கேட்டார். இல்லை சின்ன கார் தான் அப்படின்னு வந்தவர் சொல்ல, சரி வாங்க போய் முதல்ல காரை பார்க்கலாம் அப்படின்னு காரை பார்த்துட்டு வந்து கயிறு, அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு குதிரையும் கட்டை அவிழ்த்துக்கிட்டு அதை நடத்திக்கிட்டு போய் பள்ளத்தாக்கில் கார் இருந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. கார் விழுந்திருக்கிற பள்ளம், அதன் நிலைமை எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்குறாரு. கார்காரர் சொன்னது போல் அது ரொம்ப சின்ன கார் தான். ஆனால் காரை வெளியில் எடுக்கிற முயற்சியில் நம்ம குதிரைக்கு காயம் ஏதாவது ஏற்படலாமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இருந்த போதும் கார்காருக்கு காரை எடுத்து கொடுக்குறங்கிற மனநிலையில்
காரை எடுத்துடலாமான்னு கார்காரர் கேட்க அதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் வேலையில் இறங்குறாருங்க. ஒரு கயிற்றை எடுத்து காரில் ஒரு முனையில் கட்டி இன்னொரு முனையை கொண்டு போய் குதிரை இழுக்கிறதுக்கு தோதா அதோட கட்டி வச்சுட்டு அப்படியே இருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தார். பிறகு இருடா ராமுன்னு சத்தமாக சொன்னார் குதிரைக்காரர். குதிரை நகரவே இல்லைங்க. டே ராஜா வேகமாக இழு அப்படின்னு மறுபடியும் கத்துனாரு. ஒரு இன்ச்சு கூட நகரலை. என் செல்லம் நீ சேர்ந்து இழுடா அப்படின்னாரு. அவ்வளோதான், குதிரை கயிற்றை இழுக்க ஆரம்பிச்சிது. அடுத்த 5 நிமிஷம் கார் பள்ளத்துலேருந்து மேலே வந்துருச்சு. கார்காரர் குதிரைக்காரருக்கு நன்றி சொன்னார். குதிரையை குதிரைக்காரர் அழைச்சிட்டு போகும்போது கார்காரர் கேட்குறாரு, சரிங்கய்யா நீங்கள் ஏன் உங்கள் குதிரையை விதவிதமாக பேரில் கூப்பிட்டீங்க, அதான் புரியலை அப்படின்னாரு. அதுக்கு குதிரைக்காரரு, அது ஒன்றும் இல்லைங்க, என் செல்லத்துக்கு கண்ணு தெரியாது, தான் மட்டும் கஷ்டமான வேலை செய்ய போகிறோம்னு அது நினச்சிடக்கூடாது இல்லையா, அதான் அது கூட இன்னும் 2 குதிரைகள் இருக்கிற மாதிரி நம்ப வச்சேன், அதுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, காரை வெளியில் இழுத்துருச்சு அப்படின்னாருங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல், அதாவது உங்கள் குதிரையை பாதிப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி அவருக்கு உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் உங்களையும் பாதிச்சிடாமல் மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு எல்லாத்தோடையும் இணக்கமாகவும் இருந்து இந்த காலம் உங்களுக்கு நகர்த்தி தருங்க. நன்றி.